வணக்கம் நண்பர்களே. நம்மை எப்போதும் கண்காணிக்கும் 9 பேர் யார் தெரியுமா? நாம் ரகசியமாக ஒரு காரியத்தை செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்துக்கொண்டு தனி அறையிலோ தனி இடத்திலோ ஒரு காரியத்தை செய்கிறோம். ஏனெனில் இரண்டாவது ஒரு ஆள் ஒருவருக்கு தெரிந்தால் அதன் பெயர் ரகசியம் அல்ல என்பதும், அந்த ஆள் எவ்வளவுதான் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அது வெளியே பரவ வாய்ப்புண்டு என்றும் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்து மதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் செய்யும் எதுவுமே ரகசியம் அல்ல. ஏனெனில் 9 பேர் எப்போதும் நம்மை கண்காணிக்கிறார்கள். அந்த 9 சாட்சிகள் மீறி எதையும் நாம் செய்ய முடியாது. சரி, யார் அந்த 9 பேர்? பஞ்சபூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இதை தவிர சூரியன், சந்திரன், யமன் அண்ட் காலம். பஞ்சபூதம் என்று சொல்லிவிட்டாலே அதனுள் எல்லாம் அடங்கிவிடும். இருந்த போதிலும் சூரியனும் சந்திரனும் நன்கு தெரிந்த பிரகாசமான பொருள் என்பதால் அதை சேர்த்தனர். அல்லது இரவும் பகலும் 24 மணி நேரமும் என்று பொருள் கொள்ளவும் அவை உதவும். யமன் யமன் என்பவன் யார்? அவனுடைய கணக்கு பிள்ளை சித்திரகுப்தன் என்பர். இதன் பொருள் என்னவென்றால், நாம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு சித்திரத்தை, அதாவது ஒரு படத்தை உருவாக்குகிறது. அந்த படம் நமக்கு தெரியாமல் குப்த ரகசியமாக இருக்கிறது. இந்த விஞ்ஞான உண்மையையே இந்துக்கள் சித்திரகுப்தன் என்றனர். ஒரு கொசு நீரில் உட்கார்ந்தால் கூட நீரில் அதிர்ச்சி ஏற்பட்டு வளையங்கள் உண்டாக்கும். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அது கொசுவுக்கு தெரியும். ஒரு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட ஒரு வழித்தடம் உண்டாகும், அது நமக்கு தெரியாது, எறும்புக்கு அந்த பாதை நன்றாக தெரியும். அதுபோல நாம் எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு படத்தை உண்டாக்கும், அது நமக்கு தெரியாது, சித்திரகுப்தன் அல்லது யமனுக்கு நன்றாக தெரியும். சித்திரகுப்தன் அல்லது யமன் என்பவன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். நம்முடைய எல்லா நல்ல கெட்ட செயல்கள் எண்ணங்களை எல்லாம் கூட்டி கழித்து பாவ புண்ணியங்களை பட்டியல் போட்டு விடுவர். நீர், நெருப்பு, ஆகாயம் முதலியன இல்லாத இடமே இல்லை. அவர்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள் என்பதை சொல்ல தேவையே இல்லை. இது இந்துக்கள் மக்களுக்கான இந்த விஞ்ஞான உண்மைகள் நன்றாக தெரியும். இதுவரை வேறு யாருக்கும் அது தெரியாது. நீரை மந்திரம் மூலம் அணுகுண்டாக மாற்றும் வல்லமை நம் ரிஷி முனிவர்களுக்கு இருந்தது. ஒரு உள்ளங்கை நீரை மந்திரம் மூலமாகவோ சாபமாகவோ வரமாகவோ மாற்றும் அரிய வித்தை அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இதனால்தான் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் தானங்களை செய்தாலும் நீரை பயன்படுத்தினர். சாபம் கொடுக்கவும் வரம் கொடுக்கவும் நீரை பயன்படுத்தினர். நெருப்பு என்பது இல்லாமல் மனிதன் முன்னேறவே முடியாது. உடம்பில் உள்ள அக்னி ஜடராக்னி. வெளியே உள்ள அக்னி சாட்சியாக திருமணம் செய்துவிட்டால் அதை மீறக்கூடாது. பழைய அரசர்கள் அக்னி சாட்சியாக உடன்படிக்கை செய்ததை நமது கல்வெட்டுகள் கூறுகின்றன. அக்னி சாட்சியாக கோவலன் கண்ணகி திருமணம் செய்து கொண்டதை தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் சொல்லும். நீர் ஆறாக ஓடும்படி தாரை வார்த்து தானம் செய்ததை சங்க இலக்கியம் செப்பும். அடுத்தது காலம். காலம் என்பது நம்மை கவனிக்கிறது. அதை நிறுத்த யாராலும் முடியாது. கடிகாரம் ஓடிக்கொண்டிருப்பது போல ஒவ்வொன்றும் கணக்கிடப்படுகிறது. விண்ணில் உலவும் செயற்கைக்கோள்கள் நம் வீட்டு கொல்லைப்புறத்தை கூட கூகுள் படம் பிடிக்கும். கூகுள் மேப் மூலம் நம் நண்பர்கள் வீட்டுக்கு யார் வந்து செல்கிறார்கள் என்பதை நம் வீட்டு கம்ப்யூட்டரிலேயே காண முடியும். சிசிடிவி மூலம் கொலைக்காரனை கூட கண்டுபிடித்து விட முடியும். இன்ஃப்ராரெட் கேமரா, பைனாகுலர் மூலம் இருட்டில் நடப்பதையும் காண முடியும். ஆனால் இவைகளிடமிருந்து தப்பிக்க வழி உண்டு. ஆனால் இந்துக்கள் சொன்ன 9 கர்ம சாட்சிகளிலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது. ஆகவே 9 சாட்சிகளுக்கு பயந்து நாம் நல்ல காரியங்களையே செய்ய வேண்டும். நல்ல காரியங்களையே எண்ண வேண்டும். ஒன்றே செய்க, அதுவும் நன்றே செய்க, அதையும் இன்றே செய்க. நன்றி மக்களே. வணக்கம் நண்பர்களே. நம்மை எப்போதும் கண்காணிக்கும் 9 பேர்